அருமையான பதிவு. அரஃபாவுடைய தினத்தில் துஆ செய்வதனுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. துஆக்கல்ல மிகச் சிறந்தது அரஃபா நாளில் கேட்கிற துஆண்டாம். நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் கேட்ட துஆக்கல்ல மிகச் சிறந்த துஆ லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொன்னாங்க. திருமீதியில் வருகிறது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளில் ஜவாலுடைய லுஹருக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னால் உள்ள நேரம் ஜவால். அந்த நேரத்தில் இருந்து ஒட்டகத்தில் இருந்தவங்களாக 2 கைகளையும் நெஞ்சி வரை உயர்த்தி அழுகையோடு துஆவில் இருந்தாங்க சூரியன் மறைகிற வரைக்கும். அரஃபாவுடைய தினத்தில் என்ன கேட்கணும், கேட்கிறது எவ்வளவு விரைவாக கபூலாகும் என்பதற்கு பின்வரும் சம்பவம் ஒரு ஆதாரம். இப்னு ஹுபைரா அல் ஹம்பலி என்ற ஒரு அமைச்சர் இருந்தார். இவர் பெரிய மார்க்க அறிஞர். அல் இஃப்ஸாஹ் என்ற ஹம்பலி மதுஹபுடைய நூலின் ஆசிரியர். அவர் ஒரு சிறந்த அமைச்சராகவும் இருந்தார். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பற்றற்ற ஜாஹிதாகவும் இருந்தார். ஹலீஃபா முஸ்தஞ்சித் அவருடைய அமைச்சராகத்தான் இருந்தார். இவர் ஹம்பலி மதுஹபுடைய ஒரு ஃபகீஹாகவும் முஹத்திஸாகவும் இருந்ததோடு அல்லாஹ்வை ரொம்ப பயப்படக்கூடிய